எங்க வீட்டு பக்கத்துல கொஞ்சம் மரம்லாம் இருக்கு. முருங்க மரம், தென் வந்துட்டு வாழை மரம், அப்புறம் பப்பாளி மரம், கருவேப்பில மரம் இது எல்லாமே இருக்கு. ஸோ அந்த ஆன்டி வந்துட்டு கொஞ்சமா கருவேப்பில, தென் வந்துட்டு செம்பருத்தி பூ வந்து பூத்திருந்தது. ஸோ அதெல்லாம் குடுத்துருந்தாங்க. ஸோ அத வாங்கிட்டு வந்துட்டு இந்த பெரிய ஃபோட்டோக்கெல்லாம் பெரிய பூ வச்சுட்டா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அத வச்சுட்டு தென் கருவேப்பிலைய வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அது கொஞ்ச நேரம் அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதும், அதுக்கப்புறமா அத கிளீன் பண்ணிட்டு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு அத எடுத்து வச்சாச்சு. ஸோ பால் பாக்கெட் வந்துட்டு மிச்சம் நெறைய பால் இருந்துட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி கொஞ்சம் பால் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அதனால இன்னைக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்து காய்ச்சிட்டு தென் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வினிகர் ஊத்தியிருந்தேன். ஸோ பால் உடைஞ்சு வந்ததும் அத ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டா ஹோம்மேட் பன்னீர் வந்து செஞ்சுட்டேன். ஸோ அன்னைக்கு வந்து தோசைக்கு வந்துட்டு மேல ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், தென் வந்துட்டு கொத்தமல்லி இது 2யும் சாப் பண்ணிட்டு, அத பன்னீர் கூட ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா சில்லி பவுடர், தென் வந்துட்டு சிக்கன் 65 மசாலாவும் ஆட் பண்ணிட்டு தோசையில வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மசாலா பன்னீர் தோசை வந்து செஞ்சுட்டேன்.